பராபவ வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் 18/6/2026 வியாழக்கிழமை மாலை 6:59 மணி வரை வளர்பிறை சதுர்த்தி திதியும் காலை 11:32 மணி வரை பூசம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரகநிலைகள்: மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சந்திரன் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மிருகஸ்ரீடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் மற்றும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக வித்யாரம்பம், கல்வி பயில, கல்வி சார்ந்த பணிகளை துவங்க உகந்த தினம். வீடு சார்ந்த பணிகள், வீடு மராமத்து பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக கடன் வாங்கவும் மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதும் கூடுதலாக குரு வழிபாடு மேற்கொள்வதும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாக நம் அனைவருக்குமான யதார்த்தமான சில சந்தேகங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுப நாட்கள் அப்படிங்கிறது நம்ம எதற்கு பார்க்கிறோம் என்றால், வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய புதுமனை புகுவிழா, சுப முகூர்த்த நிகழ்வு, சீமந்தம், இது போன்றதொரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு மங்களகரமான வளர்பிறை முகூர்த்த நாட்களை தேர்வு செய்கிறோம். அந்த அடிப்படையில் வழக்கமாக நாம் செய்கின்ற பணிகள் ஒவ்வொன்றுக்குமே நல்ல நேரம் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கான சந்தேகமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் தேடிக்கொண்டிருப்பாங்க, ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதே சூழலில் இடையில அஷ்டமி நவமியோ செவ்வாய் சனிக்கிழமைகளோ வந்தால், இது போன்றதொரு சூழலில் நம்ம ஜோதிடரிடம் சென்று அந்த ஜாதகம் பார்க்கலாமா, அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அஷ்டமி நவமி போன்ற காலங்கள் ஆகாதா, அப்படி போய் பார்க்கறதால ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கான சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் ஜோதிடரிடம் சென்று ஜோதிடம் பார்ப்பதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை. எந்த நாளிலும் சென்று ஜோதிடம் தாராளமாக எந்த ஜோதிடரானாலும் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த நாள் எதற்கு சுப நாள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நிகழ்வு முக்கியமாக பண்ண போகிறீங்க. இப்போ ஜோசியம் பார்த்து முடிஞ்சுது, திருமணம் உறுதி ஆயிடுச்சு, ஒரு கோயிலில் வச்சு வரனை முதல் பார்க்குறோம், ஆணும் பெண்ணும் முதல் கோயிலில் வச்சு பார்க்குறாங்க, அதற்கு நல்ல நாள் அவசியம் பார்க்க வேண்டும். கூடுதலாக என்கேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு அவசியம் நல்ல நாள் பார்க்க வேண்டும். இப்படி அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுக்குமே சுப நாட்கள் சுப திதிகள் பார்ப்பது அவசியம். அதே நேரத்தில் ஜோதிடம் பார்க்க வருவதற்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த நாளும் பார்க்க தேவையில்லை. எந்த நாளில் வேணாலும், எந்த நட்சத்திரம், எந்த அமைப்பில் வேணாலும் நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம். அதற்கான கால நேரம் கூட இன்றைய சூழலில் கிடையாது. இரவு 8 மணி வரை கூட நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். இப்போல்லாம் ஆன்லைன் கன்சல்ட்டிங்கிற முறையில் இரவு 10 மணி வரைக்கும் கூட சில அன்பர்கள் நேரம் இல்லாதவங்களாம் பார்க்குறாங்கன்ற முறையில் ஜோதிடம் பார்ப்பதற்கு கால அளவுகள், கிழமைகள், நட்சத்திரம், திதிகள் பார்க்க தேவையில்லை என்பதுதான் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, மேச ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எப்படி இருக்கிறது, முக்கியமாக கிரக மாற்றங்கள் எல்லாம் ஆயிருக்கு, எப்படி இருக்கும், சிறப்புகளாக இருக்குமா, சிக்கல்கள் ஏதாவது இன்றைய தினத்தில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மேசத்தில் ராசிநாதன் வலுத்திருக்கிறார், செவ்வாய் அங்கே தான் இருக்கார். கூடுதலாக நேற்றைய தினத்தை போலவே திக்பலம் பெற்று வலிமையாக சூழலில் சந்திரன் சுக்கிரன் எல்லாம் இருக்காங்க. தைரிய வீரிய பாவகத்தில் புதன் இருக்கிறார். சனி மறைந்திருப்பது ஒரு வகையில் அனுகூலம். இப்படியான கிரக தொடர்புகளோடு மேசத்திற்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது.
பொருளாதார தடைகள் விலகும். புதிய சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் மீண்டும் உறுதி வார்த்தை சொல்லப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சில மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சாதகமான பலன்கள் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் இயல்பாக வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமும் நன்மையும் உருவாகும். உங்களது செயல்பாடுகள் அடுத்தவர்களை கவரும் விதத்தில் கண்டிப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் பங்குதாரர்களோடு அனுகூலமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் சாதகமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காரிய அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால அனுகூலமும் நன்மையும் நிறைய பெற இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும். தொழில் விரிவடையும். கூடுதலாக இன்றைய நாளை பொறுத்தவரை வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகரிப்பதற்கான தன்மைகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கும். அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறையினருக்கும் ஆதாயமும் அனுபவ அறிவும் வெளிப்படக்கூடிய சிறப்புகள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மிக சரியான முறையில் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்க போகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பெரிய அளவிலான கிரக மாற்றங்கள் இல்லை என்றாலும் ராசிக்கு எந்த விதமான பெரிய அளவிலான சுப தொடர்புகளும் இல்லை. ராசியை சனி மட்டும் பார்க்கிறார். கூடுதலாக தனாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். தைரியம் வீரியத்தை கொடுக்கக்கூடிய பாவகத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுத்திருக்கிறது. முயற்சிகள் பலனளிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நல்லவிதமான முறையில் நிறைவடையும். குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கலாம் என்ற சாமர்த்தியமான எண்ணம் மேம்படும். குறிப்பாக பணத்தேவை பூர்த்தியாகும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது சிறப்பு. மனக்குழப்பம் ஏற்பட்டு விலகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தகம் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு விலகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீர்கள். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் மேம்படும். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. குடும்ப நபர்களோடு அனுசரித்து போவது நல்லது. சிக்கலான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். மனைவியோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குழந்தைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு பண தேவையை பூர்த்தி செய்கின்ற நாளாக அமையும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் மிகுந்த தினமாக இருக்கும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு ஏற்பட்ட குழப்பமான சங்கடமான சூழல்கள் முழுமையாக விளக்குகிற நாளாக ரிஷபத்திற்கு சங்கடங்கள் மறைக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்குகிறது. எண்ணங்களும் சிந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் வெற்றிகரமான தன்மையோடு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராசியில ராசிநாதன் இருப்பது, 11 செவ்வாய் பவர்ஃபுல்லாக சஞ்சரிப்பது, 10 சனி, தன பாவகம் தன காரகன் போன்றவர்கள் வலுத்திருப்பது, குடும்ப உறவுகளுக்குள் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்ற தனவரவுகள் நல்ல விதமான முறையில் கைக்கு வந்து சேரும். குழப்பங்கள் விலகும். குறிப்பிடத்தகுந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கூடும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும்.
உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். மூத்த சகோதர உறவுகளால் சற்றே சங்கடமான சூழல்கள் எழலாம். இரண்டாவது திருமண வாய்ப்புகளை ஒத்தி போடுவது நல்லது. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக புத்தி சாதுரியம் அறிவுத்திறனும் மேலோங்கும். எதை செய்வது எடை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் சில நேரங்களில் ஏற்படலாம். குறிப்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஆற்றல் மிகுந்த பேச்சாற்றலின் மூலமாக தொழிலில் லாபமும் அனுகூலங்களும் ஏற்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்துறை அன்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். கவனமாக இருங்கள். நிதானமாக யோசித்து செய்வது நிறைவான சூழலை கொடுக்கும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு சிறப்பான நிகழ்வுகள் இன்றைய தினம் இருக்கிறது. அரசியல்வாதிகள் சிறப்புகளையும் சிந்தனை மேம்பட்ட செயல்திறனையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். புத்துணர்ச்சி மிகுந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகஸ்ரேஷ நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ராசியும் ராசிநாதனும் வலுப்பெற்றிருக்கிறார்கள். பாக்கியத்தில் சனியும் 10 செவ்வாயும் மாறுபட்டு செஞ்சிருக்கிறார்கள். விரயத்தில் புதனும் தனாதிபதி சூரியனும் இருக்க முற்றிலும் அனைத்திலும் பொருளாதார செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக, அதாவது வருகிற வருவாய்க்கு மேல் செலவுகள் கூடுதலாக இருக்கும். குறிப்பாக சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். கனவு தொல்லைகள் நீங்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துகிற நிகழ்வுகளை மேற்கொள்வதும் சிறப்பானதாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சாதகமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இனிமையான முறையில் வந்து சேரும். வியாபார செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடங்களில் அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு தருவதற்கான தன்மைகளும் நிறைவாக இருக்கிறது. யாரிடமும் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு வீண் மனக்கவலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பாக மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தன்மைகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். சுயதொழில் புரிகிற அன்பர்கள் சுறுசுறுப்பாக இயங்கி செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உறுதி மேம்படும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்களை கொடுக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்கள் மனம் மகிழ்ச்சி கொள்ளுகிற நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நாளாக, கடகத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக, குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவடையுமா? சங்கடமான அனுபவங்கள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக அஷ்டம சனி அப்படிங்கிற தொந்தரவு சிம்மத்திற்கு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உபசய ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ராசியில் கேது இருப்பது ஒரு பலவீனம். கூடுதலாக ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பது அனுகூலத்தையும் செய்யும். அந்த அடிப்படையில் மக நட்சத்திர அன்பர்களுக்கு தற்போது புதிதான மாற்றங்கள் தினசரி நிகழ்வதை பார்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சமீபமாக தான் அஷ்டமச்சனியினுடைய தாக்குதல் 1 மாதம் 1.5 மாதமாக இப்போ குறைஞ்சிருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் அனுபவ அறிவும் செயல்திறனும் அவர்களுக்கு மேம்படும். பரிசு, பாராட்டு இது போன்ற விஷயங்கள்லாம் உண்டு. பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான சூழல்கள் இருக்கும்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரிந்திருந்த கணவன் மனைவி இணைவதற்கான சூழல்களும் இருக்கிறது. பொருளாதார மேன்மைகள் உண்டு. வாக்கு சாதுரியத்தால் காரிய வெற்றி கிடைக்கும். நல்ல சிந்தனை செயல்திறன் மேம்படும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை உருவாகும். குறிப்பாக தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களிலும் அனுகூலம் ஏற்படும். இதெல்லாமே மக நட்சத்திர அன்பர்களுக்கு மேற்சொன்ன பலன்கள் சிறப்பினை தரும். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகளால் அனுகூலமும் பாராட்டுகளும் கிடைக்கும். குடும்ப அளவில் சந்தோஷமான சூழல் உருவாகும். உறவுகள் மூலம் நட்பு மேம்படும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி, வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயமும் மிகுதியாக இருக்கும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலம் உருவாகும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழலும் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பெண்மணிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கிற நாளாக, நிம்மதியும் அணுகுமுறைகளும் மேம்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எல்லா வகையிலுமே நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மாற்றமில்லாது நல்லதொரு சிறப்பான சூழலில் சஞ்சரிக்கிறார். லாபத்தில் 3 முக்கிய கிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 8இல் இருக்கின்ற செவ்வாய் எதிர்பாராத விபத்து, சில சங்கடங்கள், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள், எதிராளிகளால் சங்கடமான சூழல்களை கொடுப்பார். கவனமாக இருங்கள். ஒத்துவராத சூழலிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்வது நல்லது. எதையும் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயலாற்றுவது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். பணவரவு இயல்பாக இருக்கும். கையிருப்பு கரையும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது சிறப்பு. உடல் சோர்வு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான சில விஷயங்களில் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் விரிவாக்கம் சார்ந்த முயற்சிகள் அனுகூலமான சூழலை கொடுக்கும். குறிப்பாக பள்ளி, கல்லூரி, நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்கள், ஆடிட்டர் ஆபீஸ், கூடுதலாக அறிவு சார்ந்த துறைகள் என்று சொல்லக்கூடிய கமிஷன், ட்ரேடிங், ஏஜென்சி போன்ற புதனினுடைய அமைப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுற எல்லா இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் நல்லதொரு அனுகூலமும் மாற்றமும் ஏற்படும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது மட்டுமே நடக்கும். அடுத்தவர் பிரச்சனையை தீர்க்க உதவிகள் புரிவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். நினைத்தது எல்லாமே தெளிவான முறையில் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் வெளிப்படும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கன்னிராசி என்பவர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? துலாத்திற்கு வல்லமை மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய அளவில் பாக்கியாதிபதி இருப்பது, லாபாதிபதியும் இணைந்திருப்பது கூடுதல் நலம் பயக்கும். பொருளாதார மேன்மைகள், புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள், தந்தை வழி சொத்துக்கள் என மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறையவே இருக்கிறது. எல்லாவற்றையும் முழுமையாக பெறுவதற்கு முன் உங்களுக்கான பிடிவாத கோப குணங்களால் சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். பக்குவமாக இருப்பது நல்லது. பரம்பரையாக இருந்து வருகின்ற சில நிகழ்வுகள் உங்களுக்கான முக்கியத்துவங்கள் இன்றைய நாளில் மேம்படும். எல்லா காரியங்களிலும் எதிர்பார்ப்புகள் நல்லா நடக்கிறதால சந்தோஷமான அணுகுமுறைகள் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கி வரன் உறுதி வார்த்தை சொல்லப்படும். கடன்கள், நோய் தொந்தரவுகள் நீங்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். நன்மை தீமை பற்றி கவலை கொள்ளாமல் உறுதியாக செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள்.
குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். தொழில் விரிவாக்கத்திற்காக வங்கிகளில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். உத்தியோகத்துறை என்பவர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுமைகள் விலகும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்தவரை மன வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பெண்மணிகள் நன்மை தீமை பற்றி கவலையில்லாமல் எதையும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். நட்பு வட்டாரத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். பணம் சம்பாதிக்கும் சூழல் மேம்படும். இன்றைய நாளில் அரசியல்வாதிகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல்கள் மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கிற தினமாக துலாத்திற்கு அமையப் போகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொண்ட தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியை உச்சகுரு பார்க்கிறார். பாக்கியத்தில் பாக்கியாதிபதி குரு சுக்கிரனோடு தொடர்பில் வளர்பிறை நிலையில் சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் 6ல் இருப்பது சில கடன் சார்ந்த மனசங்கடங்களை கொடுக்கும். எதிர்ப்பு தன்மைகளை அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. 5ல் இருக்கின்ற சனி அநேக விதமான அனுகூலங்களை கொடுப்பார். 8ல் இருக்கிற புதன் எதிர்பாராத லாபத்தன்மைகளை கொடுத்து சில சங்கடங்களில் சிக்க வைப்பார். கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் மேன்மைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இயல்பான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உருவாகும். குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாள் வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் தேவை. புதிதாக வீடு வாகனம் வாங்குவது தொடர்பான நிகழ்வுகளிலும் கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். கலைத்துறை என்பவர்கள் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது சிறப்பினை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆற்றல் வெளிப்படும். இன்றைய தினம் எல்லாவற்றிலும் சாதகமான சூழல்கள் நிறைய இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் உற்சாகம் பெறுகிற தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்களுக்கு சந்தோஷமாக அணுகுமுறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு தடை மறைகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாகவும் இன்றைய நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக எல்லோருடைய அணுகுமுறைகளையும் சிறப்புகளையும் ஒருங்கே பெறக்கூடிய தினமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். சங்கடங்கள் மறையும். சகலவிதமான முன்னேற்றங்களும் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான தன்மைகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். மன உறுதி கூடுதலாக இருக்கும். உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுவீர்கள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வழக்குகளில் அனுகூலமான சூழல்கள் உண்டு. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கலான சூழல்கள் மறையும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி சரியான முறையில் இருக்கும். வேலையாட்களிடம் கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு மனஸ்தாபங்கள் உண்டாகும்.
கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமைகள் ஏற்படும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். எந்த காரியங்களிலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது சிறப்பு. பெண்மணிகள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. இன்றைய நாள் ஓட்டல், டிராவல், லாட்ஜ், அழகு சாதன பொருட்கள், கலை பொருட்கள் சார்ந்த விற்பனை, வியாபார தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக பணவரவு சிறப்பான முறையில் இருக்கும். அரசியல்வாதிகள் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாளில் கல்வி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான சில வாய்ப்புகளை தேடிக் கொடுக்கும். எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாக இன்றைய நாள். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக தொடர்புகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். முக்கியமான 3 கிரகங்கள் ராசியை பார்க்க, ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் உச்சகுருவின் வீட்டில் இருக்க, 4 செவ்வாய், 6 புதன் என மாறுபட்ட மகிழ்ச்சிகரமான சூழலோடு இன்றைய தினம் செயல்படுவீர்கள். உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்திறன் அனைத்தும் வெற்றிகரமான சூழலை நோக்கி செல்லும். என்ன கேட்டிங்கன்னா, ராசி வலுப்பெற்றிருக்கிறது. அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதகமான சூழல்கள் இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இயல்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான விஷயங்கள்லாம் இருக்கும். பணிபுரிக்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களிடம் நிதானமாக கவனமாக பேசுவது நல்லது. உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் பணியிடங்களில் விலகும். குடும்பத்தில் இதமான சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்பத்தாரோடு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்மணிகள் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் பாடங்களில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் கட்சிகளும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு அனுகூலத்தையும் பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேம்பட்ட தான பலன்களும் புகழும் நிறைந்த தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்கள் நினைத்தபடி எட்டி வெற்றி காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதாவது சில குறிக்கோள்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதில் சாதகமான ஒரு எதிர்பார்ப்புகள் நல்ல பலனெல்லாம் நடக்க போகுது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளை பொறுத்தவரை வெள்ளை நிற பொருள்கள், பால், பழம், காய்கறி, ஜூஸு, பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள் சார்ந்த ஏற்றுமதி தொழிலில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. மார்க்கெட்டிங், வழக்கறிஞர் போன்ற உத்தியோக பணியில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். புகழ் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைவான முறையில் இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். எல்லாவற்றிலும் பக்குவமாக இருப்பீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு நல்லவிதமான முறையில் இருக்கும். சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களுடைய எந்தவிதமான குடும்பம், தொழில் சார்ந்த விவகாரங்களிலும் தலையிடாமல் இருப்பதும் சிறப்பான சூழலாக அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் மேம்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் தடை தாமதங்கள் உருவாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். மீனத்திற்கு வித்தியாசமான அனுபவங்கள், எதிலும் விரைவாக செயலாற்றி நல்லதொரு உற்சாகத்தை பெறக்கூடிய தன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரக சூழல்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். 12இல் ராகு இருக்கிறார். நீண்டதூர பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் சில தடை தாமதங்கள் ஏற்படும். அது சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை சற்று யோசித்து மேற்கொள்வது அனுகூலமாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷமான சூழல் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன்காரர்களால் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறும். எதை பற்றியும் யோசிக்காமல் உறுதியாக எதிலும் நின்று செயலாற்றி அனைவரும் பாராட்டக்கூடிய சூழலை எட்ட இருக்கிறீர்கள். நன்மைகள் அநேகம் உண்டு. எந்த வாக்குறுதியை கொடுக்கும் முன்பும் யோசித்து கொடுப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்களை கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குறிப்பாக பங்குதாரர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பதன் மூலமாக பணியிடத்தில் மதிப்பு மரியாதையும் மேம்படும். சுக்கிரனுடைய செயல்பாடுகள் பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய தினம் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப அளவில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். பெண்மணிகள் இன்றைய நாளில் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பதும் சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அளவோடு வைத்துக் கொள்வது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் இருப்பதும் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு உறுதித்தன்மை மேம்படுகிற நாளாக, உயர்வுகள் கிடைக்கப்பெறுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.